வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரேடராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசஸ், டெக்னிக்கல் அனலைசஸ், சார்ட்ஸ், இண்டிகேட்டர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறது, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை பற்றி நிறைய அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டாக இந்தியாவில் என்னென்னலாம் யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள பிஎஸ்சி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த பிஎஸ்சி தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் மோர் தென் 5000 கம்பெனிஸ் வந்துட்டு லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு வருது. அண்ட் செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஷியாலேயே ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம பிஎஸ்சி தான். 1875லவே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மோர் தென் 150 இயர்ஸாக வந்துட்டு இது ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் கூட. தேர்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன் வந்துட்டு 110 crore மேலே போயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2.5% கூட இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. 2022 சர்வே படி அந்த 2.5%லேயும் 1.5% என்டையராக நார்த் சைட் பீப்புள் தான் இருக்காங்க. நம்மளுக்கு சவுத்தில் வந்துட்டு இதை பற்றி ஏதான ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் கான்செப்ட்லேயே இருக்கிறதுனால இதில் மோஸ்ட்லி வந்துட்டு யாருமே ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் நல்ல பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குற ஒரே பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தான். இதுக்கு அவேர்னஸ் கொடுக்குற விதமாக தான் நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டாக நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம். ஃபோர்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம டீம் வந்துட்டு வின் பண்ணும்போது அதோட இம்பேக்ட் வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் லாஸ் ஆனால் கூட அதே மாதிரி அதோட இம்பேக்ட் வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதை கிளியராக சொல்லணும் அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு அவருடைய ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதனுடைய இம்பேக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சர்வே சொல்லுது. ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு கேமாக மட்டும் இல்லை, நம்மளுடைய எக்கனாமிக்கையும் அது வந்துட்டு ஹேண்டில் பண்ணுது. ஃபிஃப்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ஹாட்டஸ்ட் ஷேர், அதாவது ஹையஸ்ட் ப்ரைஸ் ஏர்ன் பண்ணுற ஷேர்னு சொல்லலாம். அது வந்துட்டு ஹை ப்ரைஸ் ஷேர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷேர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி, அதாவது எம்ஆர்எஃப். இந்த எம்ஆர்எஃபோட ஷேர் தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே ரொம்ப ஹை வேல்யூவான ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சர்வேஸ் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லுது. அண்ட் சிக்ஸ்த் ஃபேக்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எத்தனை விதமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி ஒன்று, பிஎஸ்சி ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லை ஆன்சர். இந்தியாவில் என்எஸ்சி பிஎஸ்சியை தவிர 23 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஷாக்காகவே இருக்கும், என்ன 23 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, 23 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஏன் அதிலலாம் நம்ம ட்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே புரோக்கர்ஸ் தான் காரணம். அவங்க வந்துட்டு இந்த மற்ற எக்ஸ்சேஞ்சிலலாம் நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க மாட்டாங்க. ஏன் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த எக்ஸ்சேஞ்சில் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குதோ அதில் சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு அதிக கிளைண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய கான்செப்ட்.
ஸோ எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு அதிகமான கம்பெனிஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி இது ரெண்டில் மட்டும்தான் அதிகமான கம்பெனிஸ் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்ற 23 எக்ஸ்சேஞ்சிலையும் எவ்வளோ கம்பெனிஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 500 அதுக்கும் கீழே தான் கம்பெனிஸ் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதுலேயும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுலேயும் ப்ராஃபிட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு எங்கே கவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, எங்கே வந்துட்டு ஆட்களுக்கு சொன்னால் நம்புவாங்க அப்படிங்கிறதுல பார்த்துட்டு புரோக்கர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி இது ரெண்டுலையும் ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம ஆஸ் எ இந்தியனா நம்ம இந்தியாவில் என்னென்ன நடக்குது அண்ட் இந்தியா வந்துட்டு எந்த பிளேஸில் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவும் இருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறத வந்துட்டு நம்ம நாலேஜை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும். இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.